ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் திருட்டு பால் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். ரொம்ப நாளாக எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு இதை அடிக்கடி செய்வா. ஆனால் அது வாங்கி சாப்பிட்டு பார்ப்பேன், நல்லாயிருக்கும், நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா சில்லாக வெட்டி போட்டு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாணலி வச்சுட்டு அதில் தேவையான அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு அதிகமாக போடக்கூடாது, தேங்காய் திருட்டு பாலுங்கிறதுனால தேங்காவை தான் இதில் அதிகமாக போடணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். பாசிப்பருப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அரைக்கும் போது ரொம்ப கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்ல ஃபைன் ஸ்மூத் பவுடரை அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த திருட்டு பால் செய்யும்போது நல்லா இருக்கும். ஒரு மாதிரி திப்பியாக அரைச்சோம்னா அப்புறம் தேங்காய் திருட்டு பாலும் திப்பியாக தான் இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய், வாசனைக்கு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் இருந்தால் போடலாம், அப்படி இல்லாட்டி சுக்கு வேணால் லைட்டாக போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஆனால் நான் ஆட் பண்ணல, எனக்கு சுக்கோட வாசனை பிடிக்காது, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. லைட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாணலி வச்சு அதில் நெய் விட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அதை அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி என்கிட்ட பொடிச்ச வெல்லம் அதுதான் போட்டேன். ஆனால் நான் பொடிச்ச வெல்லம் போட்டேன், நல்லா அது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் நாட்டு சர்க்கரையே போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நெய்யை விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அல்வா பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முந்திரி அப்புறம் சில்லு தேங்காய் எல்லாத்தையும் நெய்யில் வதக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் திருட்டு பால் செம்ம டேஸ்ட்டுங்க. என் பாப்பாவும் விரும்பி சாப்பிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.